ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு புதினா சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 கை புதினா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது லைட்டாக செவந்தோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த புதினா சட்னிக்கு இந்த சீரகம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறமா தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லாவும் சேர்த்துக்கலாம், இல்லை துருவின தேங்காவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்ததாக 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சிருக்க மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சட்னி பண்ணீங்கன்னா புதினா சட்னி அப்படியே அந்த கிரீன் கலர்லேயே இருக்கும். உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த சட்னியில் இதை கொட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா சட்னி